காலையிலே குட் மார்னிங். குட் மார்னிங். காலையிலே வீட்டில் இருக்க இந்த பழைய கவருங்கள்லாம் சேர்த்து வச்சது நல்லதா போச்சு. காலையிலே கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 4 கவர் தேடிச்சு. கவர் எடுத்துட்டு எங்க போறோம்? சொல்லு, நீங்களே சொல்லுங்க. மீன் வாங்க போறோங்க. ஆமா, ரொம்ப நாளாச்சு மீன்லாம் போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு, அதுவும் நான் போய் மீன் வாங்கிட்டு வந்து லாஸ்டா ஒரு போன மாசமோ 2 மாசத்துக்கு முன்னாடி கீழப்பாக்கம் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தோம் காலையில. அவ்வளவுதான். நம்ம மேடவாக்கம்லாம் போயே மாம்பாக்கம் வீட்டில் இருக்கும்போது போனோம், அப்பப்போ போனோம். டேட்டே மறந்துருச்சு எப்போ போனோம் அப்படிங்கிறது. இங்க இருந்து போறது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. அதுவும் இல்லாத சண்டே ஒரு நாள் நல்லா தூங்கி எழுந்துடுறோம். அதுக்கப்புறம் அங்க போறது ரொம்ப டைம் ஆயிரும். வந்து குக் பண்றதுக்கு, வீடியோ எடுக்கணும், நம்ம மதியானம் லஞ்ச் வீடியோ போடணும். அதனால போறதே இல்லை. சரி, நான் நேத்தே முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். கோவளம் பீச்சில் போயிட்டு மீன் வாங்கலாமா இல்ல மேடவாக்கம் கோவளம் பீச் போயிட்டு அங்க இல்லன்னு வச்சுக்கேன், மறுபடியும் அவ்வளவு தூரம். ஆனா என்ன பிரச்சனை, கோவளம் பீச் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா குட்டி குட்டி மீன் தான் வச்சிருக்காங்க. இந்த கவள மீன், அந்த ஏதோ இந்த சின்ன மீன் தான் வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் கிடைக்கும், லக்க பொறுத்தது. போட்ல வரதுலாம் ஒரு தடவை கூட கிடைக்கும். நம்ம போகும்போது கிடைக்கல. ஆனா மார்க்கெட் போனோம்னா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், எல்லா வகை மீனும் இருக்கும். சூசிங் இருக்கும். சரி, வாங்கிட்டு வந்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ இங்கே பக்கத்துலேயே வாங்கினோம்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய வாங்கி வைக்க முடியல. நம்ம மொத்த மார்க்கெட்டில் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 நாளைக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க, ஒரு 4 கவர் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா நான் 4 ஐட்டம் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே வாங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. இப்போ யூடியூப்பில் நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. நிறைய பேர் வந்து புதுசா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. நிறைய புது சப்ஸ்கிரைபர்க்குலாம் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறீங்க, அக்கா உங்க கிச்சன் டூர் போடுங்க. டெய்லி கிச்சன்ல இருந்து தான் வீடியோ, கிச்சன் டூர் போடுங்க. கிச்சன்ல இருந்து வீடியோ எடுத்தா கிச்சன் டூர் கேக்குறீங்க, ஹால்ல இருந்து வீடியோ எடுத்தா ஹோம் டூர் போடுங்க, எல்லாம் போடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா எல்லா வீடியோவுமே நம்ம சேனல்ல இருக்கு. யாராவது புதுசா வந்தீங்கன்னா ஆமா, நம்ம சேனல் உள்ள போனீங்கன்னா நிறைய விளாக்லாம் இருக்காது, உங்களுக்கு தேடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க போயிட்டு வனிதா சரவணன் ஹோம் டூர்னு போட்டாலே எக்கச்சக்கமா வரும். கலகாலால இருந்து எடுத்தாங்களா, அதுதான் ஃப்ரண்ட்லயே வரும். நீங்க போய் பாருங்க. சரி, இப்போ நம்ம வந்து 6 மணிக்கே கிளம்பணும்னு நினைச்சோம், 6:30 மணி ஆயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. வாங்க அப்படியே மீன் மார்க்கெட் போயிட்டு என்ன மீன் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு எங்க கூடயே டிராவல் பண்ணுங்க. நீங்களும் என்னென்ன மீன்லாம் இங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் வாங்க போறோம் சொன்னேன், எதுக்கு 2 கட்டை பை போனுங்க? எதுக்கு 2 கட்டை பைனா, நீங்க என்ன சொல்வீங்க, கார்ல ஊத்துது அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு ஒரு கட்டை பை. இது வந்து துவைச்சி போட்டுக்கலாம். இது வந்து இப்போ நம்ம மார்க்கெட் போகிறோம்ல, எப்படியும் அங்கே வர வழியில் காய்கறிலாம் ஹோல்சேலில் இருக்கும்ல, வெங்காயம் தக்காளிலாம் 3 கிலோ 100 ரூபா அப்படி இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இல்லை, அம்பரீஷ் குட்டிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு எதுக்குமே ஃப்ரூட்ஸ் இல்லை. ஆமாம், இப்போவே சொல்லிட்டேன். அங்கே போயிட்டு மீனை வாங்கினோமா, கிளம்புன்னு என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது. நிறைய வாங்க வேண்டியது இருக்குது, ஃப்ரூட்ஸ் வாங்கணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தேவையானதை வாங்கி கூட்டிகிட்டு வரணும். ஓகேவா? சரி போகலாம் வாங்க. நான் தான் காலையிலே வந்தேன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. திருவிழா மாதிரி நைட்ல தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களே தெரியல. திருவிழா கூட்டம் மாதிரி கிடக்கு. எவ்வளோ பைக் பாருங்க, பைக், காரு, பைக்குன்னு எனக்கு என்ன மாதிரி மீன் வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு. என்ன சொன்னீங்கல்ல, காலங்காத்தாலே தூங்க மாட்டேன் எழுந்துடுறேன்னு. ஆனா பாருங்க, இவங்க எல்லாம் பாருங்க, நமக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க போலங்க. எங்களுக்கே கார் பார்க்கிங் லாஸ்ட்ல தான் இடம் கிடைச்சது. சரி, போலாம். என்ன மீன் இது? கிழங்காவா? கோழி மீன் மாதிரி இது. கோழி மீன் சொல்லுவாங்க. ஏரி வவால் பாருங்க. ஏரி வவாலுக்கு பாருங்க, துள்ளுது பாருங்க. இது மத்தியா கவலையா? இது மத்தியா கவலையா? இது வந்து கவலை. நானே கொஞ்சம் கவலையை மறக்க தான் மீன் வாங்கி சாப்பிடலான்னு வந்திருக்கேன். இங்க வந்தும் நான் கவலை மீன் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் இருக்கலாம். வேணாம், வாங்க. கவுண்டர் பொடி சங்கரா 250 ரூபா. ரொம்ப பொடியா இருக்கு. சங்கு கறி. பார்த்து சங்கு கறியா? இதை மட்டும் எடுத்து
குக்கரில் மட்டும் குக்கர் இல்லை அவுச்சு எடுத்துக்குவேன். சரி சரி சரி. அவுச்சு எடுத்து நம்ம கடம்பா போட்டு பண்ணாங்க. நல்லா இருக்குமா? குளிர்ச்சி உடம்பு. அது என்ன மத்தியா கவலையா? நெய் மத்தி காணும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நெய் மத்தி இருக்கு, கடம்பா இருக்கு, பேரட் ஃபிஷ், கிளி மீன் இருக்கு. பார்த்துட்டு வரலாம். கிளி மீன்லேயே பெருசு இருக்கு, வெள்ளை மீன் இருக்கு, சீலா இருக்கு. லெதர் ஜாக்கெட் இருக்கு. நகர தானே இது? நகர நகர இது சனாவர். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மீன் சூப்பர். வேலையாக இருக்கீங்க. அதெல்லாம் சகஜம் விட்டு போய்க்கிறேன். அவள் பெருசு 900 போடு. வாங்குறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு, வெட்டுறதுக்கு அதோட 1 மணி நேரம். ஏய் செம்ம கூட்டம்பா. டோக்கன் வராங்க சொல்லுவாங்க. டோக்கன் வராங்க சொல்லுவாங்களே. ரொம்ப நாளாக கருவாட்டு குழம்பு, கருவாட்டு ஃப்ரை சாப்பிடணும் ஆசை. கருவாட்டு மேடம் பூண்டு வீட்டில் பூண்டு சுத்தமாக இல்லை, ஃப்ரூட்ஸ் இல்லை, அதனால பூண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் பேசுறது கேட்காது, மைக் வேற இல்லை. பரவாயில்ல கேட்கும். பூண்டு வாங்குறாங்க வீட்டுக்கு. பூண்டு அம்பரீஷ்க்கு நாளைக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து அனுப்பணும். ஜூஸ்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் வாங்கிட்டு ஒரே இதை நீ சண்டே முடிச்சோன்னா அப்புறம் ஒரு வாரத்துக்கு என்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. சண்டே ஒரு ஹாஃப் டே எல்லாமே வாங்கிடுவாங்க. நான் பேசுறது கேட்காது. நானே பேசிட்டேன். 1 வீக் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிடுங்க. பையங்க அந்த பையங்க ஆனால் மொத்தம் வாங்க பே பண்ணியாச்சு. கழிக்குமா வழி விடுமா அவங்க மேடம். அவ்வளோதானே முடிஞ்சிச்சா? வீட்டுக்கு போகலாமா? இங்கே 10 ஆகி போச்சு. டிஃபன் சாப்பிடும். அங்கேயே உரிச்சு வாங்கினா கூட்டத்துக்கு பயந்துன்னு. அங்க பிடிக்கவும் முடியாது. இல்லாம இந்த மாதிரி பொடி ஆனா எடுத்தே வராதீங்க அப்படின்றாங்க. ஆமா அது அப்படியே இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுவாங்க கூட்டம். பெரிய பெரிய டைகர் பிரான்ஸ் மாதிரி இருந்தா மட்டும் தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி சின்ன யாரெல்லாம் இருந்துச்சுன்னா லேட் ஆகும் அப்படின்றாங்க. இல்ல வேற யார்ட்டே கொண்டு போய் கொடுங்க. அவங்களே அங்க இருக்கவங்ககிட்டயே மாத்தி சொல்றாங்க. இது நானே முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தேன்னா நான் வந்து முடிச்சா மீனாக்கா அந்த நரம்பு எடுத்துருவாங்க. அதனால ஃபாஸ்டா வேலை முடிஞ்சிடும். மீனாக்கா நரம்பு மாதிரி இருக்கிறதுனால நரம்பு எடுத்துருவாங்களா? மீனாக்காவே நரம்பு இருக்காங்க, அவங்க நரம்பு எடுப்பாங்க. அதான் நரம்பு எடுப்பாங்க. நரம்பு தான் நரம்பு எடுக்கும். முள்ள அரைக்கிற மாதிரி. ஆமா மீன் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா அங்க பாருங்க. நானே இது வந்து இது என்னது நாம இது காரப்பொடி மறந்துடுறேன். காரப்பொடி இவருக்கு சளி இருக்குன்னு சொல்லிட்டு காரப்பொடி கோல்டுக்காக வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சமா அங்க பாருங்க அதை பாருங்க காமிச்சிட்டேன். கடம்பா வாங்கிட்டு வந்தோம். அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இதை சமைச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நான் விடிஞ்சிடும் போல இல்ல. இதுக்கப்புறம் நாங்க எப்ப கழுவி கிளீன் பண்ணி வீடியோ எடுத்து பாருங்க. இப்படிதான் எங்க நிலம போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? சார் அவ்வளவுதான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டாரு. இப்ப கிளம்பிடுவாரு. போயிட்டு டான்னு 1 மணிக்கு சாப்பாடுக்கு வருவாரு. கடைக்கு வர போனோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் தான் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏமா சோகமா இருக்க? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, மீனை வாங்கி கொடுத்துட்டு போனார்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைமுக்கு தான் கரெக்டா வருவார். எத்தனை மணிக்கு கரெக்டா வந்திருக்காருன்னு கொஞ்சம் மணியை காமிங்க. 1:30 மணில இருந்து கால் பண்ணி 2:30 மணிக்கு தான் 1:30க்கே குக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்பதான் வந்திருக்காரு. பாக்குறவங்க எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இந்த பொண்ணு மீன் வாங்க போறதை காட்டுது, காட்டுது. இதுதான் நிறைய பேருக்குள்ள பிரச்சனையே. அப்போ நடுவில் வந்து யாரும் சமைச்சிட்டு போயிடுறாங்க போல, இந்த பொண்ணு வந்து சாப்பிடும்போது மட்டும் அந்த வீடியோ எடுக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்குதான் சொல்றேன், ஒரே நாளாவது நான் சமைக்கிறத கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்றேன். கேட்கவே மாட்டீங்க. ஆமா இருந்தாலும் என்னால நானே சமைச்சிட்டு நானே வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால ஓகே சமைச்சிட்டாச்சு. ஒரு நாள் நான் வந்து ஃபுல்லா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவர் வந்து சப்போர்ட் பண்ணாருன்னா ஃபுல் vlog போடுவோம். என்னெல்லாம் சமைச்சிருக்கோம் அப்படின்னா, காரப்பொடி மீன் வாங்கிட்டு வந்தோம்ல, மீன் குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்க பாருங்க மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அது என்ன மீன்? அந்த மீன் பேர் வேற மறந்துச்சு. லெதர் ஜாக்கெட் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். தக்காளி ரசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஈரல், கொஞ்சமாக ஈரல் வாங்கிட்டு வந்து அதையும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். மட்டன் ஈரல் இது வந்து நந்தினியோட ஸ்பெஷல், என் ஃப்ரெண்டு நந்தினியோட ஸ்பெஷல் சிக்கன் 65 சூடாக பொரிச்சு கொடுத்து அனுப்புனா. நான் அம்பரீஷ் குட்டி ஓப்பன் பண்ணி சாப்பிட்றங்கிற பேரில் நல்லா அதை ஆறி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே பாருங்க சுட சுட சாதம். இது எதுக்காக இலையில போட்டு வச்சிருக்கோம்னா, நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்தோம்ல, அதனால இலையில போட்டு வீடியோலாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம்.
என்னம்மா லஞ்ச் ரெடியா? லஞ்ச் ரெடி. ஆக்சுவலாக இந்த vlog எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து போன சண்டேக்கு முன்னாடி சண்டே எடுத்த பாதி பாதி. ஆமா 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 போன சண்டே நாங்க 2 weeks before. அதையும் வந்து எப்பவுமே நாங்க ஒரு இம்ப்ராப்பர் யூடியூபர் தான். ஆமா அதை வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதையும் முழுசா முடிக்கல. அந்த வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து இப்போ வந்து 2 weeks கழிச்சு எடுக்கிறேன். இது வந்து 15th March சண்டே. டேட் சொல்லிட்டு அதுதான். இது கூட நின்னு நான் எத்தனை vlog ஆட் பண்ண போறேன்னு தெரியல. இல்ல டேட்லாம் சொல்ல இல்ல இந்த vlogல முடிஞ்சிரும். இது வந்து வேற சண்டே. நீங்க முன்னாடி பார்த்த மீன் குழம்பு மீன் மார்க்கெட்டுக்குலாம் போனது 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆமா இது வந்து அதுக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த இன்னைக்கு வாரம். மட்டன். இன்னைக்கு வந்து எங்க வீட்ல ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் பிரியாணி பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. நான் தான் சொல்லிருக்கேன்லங்க, எனக்கு சுத்தமா எங்களுக்கு மட்டனே பிடிக்கிறது இல்ல. பிடிக்காம நாங்க போயிடுச்சு. வாங்குறதுமே இல்ல. நான் அம்பரிஷ் சீ ஃபுட் ஆகிட்டோம் குட்டி ஃபுல்லா. நேத்து வந்து ரீசெண்டா நாங்க மட்டனோ? இன்னைக்கு மட்டன் வாங்கினோம். மார்னிங் வந்து நாங்க இட்லிக்கு கறி குழம்பு வச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணி பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு எங்க வீட்ல புது ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை ஏர் ஃப்ரையர். ஆக்சுவலா அந்த ஏர் ஃப்ரையர் வந்து 3 month ஆகுது. ஆமா சூப்பரா வந்திருக்கு. எனக்கு வந்து நான் பயந்தேன் ஏர் ஃப்ரையர்ல பண்றோம் எப்படி இருக்கும். ஏன்னா ஆயிலே கிடையாது, சுத்தமா கிடையாது. இல்ல மசாலால கொஞ்சம் போட்டு Light ஆ. சுத்தமா ஆயில் இல்லைன்னா அந்த மசாலா வந்து அந்த சிக்கன்ல போய் பிடிக்காது. நான் வந்து இதோட ரெசிபி எல்லாமே ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல எல்லாமே அப்லோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பண்ணிருப்பேனா இல்ல பண்ண போறேனான்னு தெரியல. இது வரணும் போய் பாருங்க. சூப்பரா வந்து என்ன சிக்கன் இது தந்தூரி கன் சிக்கன், அதாவது கன் மாதிரி வாங்கிட்டு வந்து அதை தந்தூரி மசாலா போட்டு பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி எல்லாமே ஜூஸியா இருக்குங்க. ஜூஸியா இருக்கு. இதோட ரெசிபி எல்லாமே வரும் பாருங்க. வாவ் சூப்பரா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏர் ஃப்ரையர்ல வந்து நோ ஆயில்ல இந்த அளவுக்கு சூப்பரா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நான் 15 minutes வச்சிருந்தோம். 15ல வந்து கொஞ்சம் மசாலா வந்து மசாலா மட்டும் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. ஸ்மெல் இல்ல, மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆகாத மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதனால இப்போ வந்து நான் 20 minutes வச்சு குக் பண்ணிருந்தேன். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது தான் என்னென்ன மினிட்ஸ்க்கு கரெக்டா வருதுன்றது தெரியும். அடுத்த தடவைலாம் நம்ம கரெக்டா பண்ணிடலாம். 180 டிகிரில 20 minutes வச்சோம், கரெக்டா வருது. அதுக்கு வந்து கொஞ்சமா மின்ட் சட்னி பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க. என்ன மின்ட் சட்னி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் வந்துருச்சு. இருடா செல்லம். தயிர் போட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவோம்ல மின்ட் சட்னி, அதுதான் பண்ணியிருக்கேன். மைனஸ் தான் செய்யலாமா கேட்டாங்க, வேணா சொல்லியாச்சு. பண்ணலாம், வெஜ் மைனஸ் பண்ணலாம். பன்னீர் போட்டு வேண்டாங்க, இதே போதும். நம்ம லைட்டாக சாப்பிடுவோம், அதனால தான் மின்ட் சட்னி பண்ணியாச்சு. எந்த கலரும் ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் மின்ட்டு, கொஞ்சோண்டு தயிர், உப்பு, ஒரு மிளகா, அது மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி காமிங்க வாங்க. இங்கே வந்து எக், ஆளுக்கு ஒரு எக் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஹோட்டல்லலாம் தந்தூரி கூட என்ன வைப்பாங்க, ஆனியன் அப்புறம் கேரட் வைப்பாங்களா, அதுக்கப்புறம் தந்தூரியும் சாரி புதினா சட்னியும் மைனஸ் வைப்பாங்க. அதுக்காக கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். மணிதா ஹோட்டல்ஸ்ல இதெல்லாம் ரெடியா இருக்கு. தள்ளி விட செல்லம். பிரியாணியை காமிங்க. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் பிரியாணி, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இருக்குங்க. பிரியாணி மறந்துட்டியா? பிரியாணி எப்போ செஞ்சேன்றதே நான் மறந்துட்டேன். அதனால பிரியாணி ரெசிபியே மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பிரியாணி, மட்டனும் நம்ம வாங்குறது இல்லையா, சிக்கன் பிரியாணி எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கிறதே இல்லைங்க, செய்யறதே இல்லை. அதனால இன்னைக்கு வந்து நான் மட்டன் பிரியாணி ரெசிபியே மறந்துட்டேன். சீரக சம்பா எங்களுக்கு எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரெட்டு இவன் இருந்தால் தான் நாங்கள் ஒரு கைப்பிடியாவது சாப்பிடுவோம். இந்த பாஸ்மதி எல்லாம் வந்து அழகு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு மட்டனுமே சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து அதை விட சுத்தமாக டைஜஸ்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் இப்போ வர மட்டன்லாம் வந்து வாசனையே இல்லை. உருளைக்கிழங்கு வேக வச்சா கூட 4 தெருவுக்கு வாசனை வரும் போல். ஆனால் இந்த மட்டனை வேக வச்சா ஒரு வாசனையும் வரல. அதையும் நம்ம வாசனையே இல்லாத பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது சுத்தமாக ஒரு ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால தான் மட்டன் பிரியாணினாலே சீரக சம்பா. சரி சாப்பிடுவோமா? சாப்பிடலாமே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஹெல்த்தியாக வீட்லேயே ஃபுல் சிக்கன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு முழு கோழி. ஆமாம், ஆனால் முழு கோழி வந்து இதில் இடம் பத்துமான்னு தெரியல. கோழி அந்த வைக்கலாம். அப்படியா? 2ஆ வைக்கலாம். முழு கோழி வைக்க முடியுமான்னு தெரியல. இது மாதிரினா ஓகே. நல்லா இது ஃபுல்லாக எடுத்து காட்டுங்க. அப்படியே எடுத்து காட்டுங்க. கன் அடித்து சுடுற மாதிரி காட்டுங்க. சூடா இருக்கா? இப்போ என்ன செஞ்ச? ஆமாம், செம்மையாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? மசாலா டேஸ்ட்டு. ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்கோம். நாட்டு பப்பாளியான்னு தெரியல, இதெல்லாம் ஹைபிரிட் தான் இருக்கு. உள்ள சீடே இருக்க மாட்டேங்குது, விதையே இருக்காது. அப்படி விதை இருந்தாலுமே சில இதெல்லாம் டேஸ்ட் இருக்காது. நாட்டு பப்பாளி மாதிரி வருது இப்போ. நாட்டு பப்பாளி ஃப்ரெஷ்ஷா உள்ள இருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால வேற பாக்ஸ் பிரிக்கிறாங்க. என்னடா பண்ற நீ? என்ன பண்ணுற? கையில் க்ளவுஸ் ஆகுது.
இது வாங்கிட்டு வந்து வேணாம் waste பாரு. ஆயிடுச்சு, வேணாம். ஏன் போன டைம் அப்படி சாப்பிடல. இந்த கெஜ்ரா எடுத்துக்கோ, ஸ்வீட் கெஜ்ரா தான் கறி. எது? டோருக்கு பஸ் ஜார் ஆ, இது அது நல்லா சாப்பிட்டாங்க, இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது ஸ்வீட் கெஜ்ரா, அது ஒரு ஜார் எடுத்துக்கோ. இல்லை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம். ஃப்ரெஷ்ஷு தான்ப்பா, டேட்டு தான். இது வந்து ஆட்டுக்கால் சொல்லுவாங்க, மைதா மாவு பிஸ்கெட்டு, அப்புறம் பூந்தி எடுத்திருக்கோம். இந்த மசாலா பீனட் சூப்பராக இருக்கும். 2 வாங்கிக்கோ, ஒன்று தான் பிடிச்சது சொன்னீங்க, இன்னொன்று வாங்கிக்கோ. வாங்கிக்கலாம், அப்பப்போ வாங்கிக்கலாம். சரி ஓகே. அப்புறம் இது வந்து கார ஸ்பைசியாக இருக்கும். இந்த பருப்பு. நல்லா இருக்கும். கார அவ்வளோதான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை இல்லை. அவ்வளோதான். காலி கேஷ்யூ லட்டு ஆயிடுச்சோ? தான், எப்படின்னு தெரியாது. பாதாம் லட்டு. பேபி மினி ரஸ்க் இருக்கு, வேணுமா? பேபி மினி ரஸ்க் வேணாம் இதான ஒன்று எடுத்துக்கோ. லட்டு, பாதாம் லட்டு எடுத்துக்கோ, பாதாம் ஃப்ளேவர் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். சாப்பிடுயா? நல்லா இருக்கும். மணிமாக்கு நல்லா தான் இருக்கலாம். பாதாம் தானே எடுத்துக்கோ. அம்பிஷ் உனக்கு எடுத்துட்டியா? தேவையானது உங்களுக்கு தேவையான எடுத்துட்டீங்களா? சரி ஓகே. ஸ்கூல் ஸ்நாக்ஸா? என்னது அம்மா எடுத்துட்டேன். ஓ எடுக்கலையா? அது என்னது? பொட்டேட்டோ சிப்ஸ். என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, சின்ன வயசுல இருந்தே. கலாகன். கலாகண்ணா. பால்கோவா தான், மில்கோவா. ஆனால் அது வந்து ஹிந்தி நேமானு தெரியல, கலாக்கன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். சாப்பிடும். செம்ம டெம்ட் ஆயிடுச்சு பார்த்தோன்னே. அதான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா வாங்கி. இருந்தால் வாங்கி போயிடு. சரி வாங்கிக்கொடு, ஒரு பீஸ் வாங்கி. இதுதான் பிடிக்குமா? சாப்பிட்டேன். பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கினால அம்பிரிச்சு பாதியில முக்காவாசி காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எங்க சாப்பிட போற நீ? லேஸ் மாதிரியே இருக்குது, அதனாலதான். மணிமார்க் பிராண்ட்ல இப்போ ரீசெண்டா ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமா நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதனால கொஞ்சம் அதுக்காக விளம்பரமாக கேட்டுறாதீங்க, விளம்பரம்லாம் இல்லை, ப்ரொமோஷன்லாம் இல்லை. அதனால கொஞ்சம் அம்பிரிஷ் குட்டி சாப்பிட்ற மாதிரி, அம்பிரிஷ் சாப்பிட்ற மாதிரி, அவனுக்கு என்ன மாதிரி ஸ்பைசினாலும் கரெக்டாக இருக்கும், காரம்னாலும் ஸ்வீட்னாலும் கரெக்டாக இருக்கும், அதிகமாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இது வந்து பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ணும்போது நாங்க அன்னைக்கு சும்மா ஆர்டர் பண்ணோம். லிச்சி சூப்பரா இருந்துச்சு. இந்த நுங்கு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது. சரி இந்த பாக்ஸ் பார்த்த உடனே ஒன்று வாங்கிட்டேன் ஃப்ரூட்டு. அப்புறம் ஆரஞ்சு வந்து சம்மர் டைம்ல குழந்தைக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிலோ ஒரு கடையில 180, ஒரு கடையில 160. இது வந்து நம்ம 180 வாங்கணும்னு நினைக்கிறேன். 180. சரி ஓகே. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் காமிச்சாச்சு அங்கே. வாழைப்பழம், ஆப்பிள் வந்து 3 விதமா இருக்கு. 240, 280, 300 அப்படின்ட்டு. நாங்க வாங்குறது வந்து 240 அவ்வளவுதான். ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம என்ன வீட்டு வெஜிடபிள்ஸே கிடையாது. வெறும் வெங்காயம், தக்காளி அது வந்து அப்பப்போ வாங்கிக்கிட்டோம். அவ்வளோதான். இந்த சண்டே முடிஞ்சிச்சு. மணி பாருங்க 9 ஆயிடுச்சு. 9 ஆயிடுச்சு. காலைல ஸ்கூலு படுக்க வச்சாதான் காலையில ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். நாளையிலேருந்து 1 வீக் அப்படியே ஓட வேண்டியதான். அப்புறம் அடுத்த சண்டே வந்து ஒரு vlog வரும். இது வந்து 2 சண்டேவும் நாங்க ஜாயின் பண்ணி போட்டுருப்போம். 2 வாரத்துக்கு முன்னாடி சண்டே, இந்த சண்டே. போன சண்டே ஒகேனக்கல் போயிடும்ல. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எல்லாருக்கும் சண்டே இப்படி தானே போகும். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நாள் நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டயலாக் சொல்லி கொடுத்தாங்க, ஆல்ல தட்டி விட்டுருங்க அப்படிங்கறத. அது இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவனுக்கு ஒரு மனப்பாடமாவே ஆல்ல தட்டி விட்டுருங்க, ஆல்ல தட்டி விட்டுருங்க, அப்ப வந்து தட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது வந்து அவனுக்கு வரல. ஏன்னா அப்ப குழந்தை, அவன் குட்டி, அத அப்படியே சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல உள்ளவங்க வந்து எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போதான் நாங்க மேல வளர்ந்து உங்களுக்கு அழகான வீடியோஸ் எல்லாம் போட முடியும். ஓகே பை. போயிட்டு வரோம். மீண்டும் அடுத்த vlog-இல் சந்திப்போம். பை.